நாங்களும் போனா இப்ப அந்த பேய் அங்க இருக்குமா? ஏன்டா ஷாம், நீ அங்க போறியா? ஆமா, அந்த புள்ளச்சி சொல்றது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல. ஐயோ சீனியர், என் தங்கச்சி சொல்றான்னா அந்த இடத்துக்கு தனியா போயிடாதீங்க. அவ்வளோதான். அந்த கிணறு ரொம்ப பயங்கரமான கிணறு. அதுவும் இந்த மாதிரி மதிய நேரத்துலலாம் பேய் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த பேயை நாங்க போய் பாக்கோங்க. உங்களுக்கு அவ்வளவு தில்லு இருந்தா போய் பார்த்துட்டு வாங்களா? ஓ, அப்ப எங்களுக்கு தில்லு இல்லன்ற. இரு, இன்னைக்கு போய் அந்த கிணறு நான் பாக்குறேன்னா இல்லையான்னு பாரு. இல்ல ஷாம், உன்னைய சோனி சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு அங்க எங்கேயும் பேயிடாதல. வேற உங்க அம்மாக்கு நாங்க தான் பதில் சொல்லணும். பேய் பூதம்லாம் சும்மா இதெல்லாம் கட்டுக்கதை. அந்த கணத்துல ஏதாவது புதையல் கிதையல் இருக்குமா இருக்கும். அதனாலதான் அங்க போவாதீங்கன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுறது கண்டுபிடிப்பு சொல்லுவாங்களா இருக்கும். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ஐயா இல்ல, உண்மையாவே அங்க இறந்துருக்காங்க ஒரு அக்கா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆமா, சோனி சொல்றது உண்மைதான் சீனியர். அந்த கிணத்து பக்கம் போனா ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தெல்லாம் கேக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆமா, அந்த அக்கா எதுக்கு செத்துச்சு? லவ் ஃபெயிலியர்ல போய் அந்த கிணத்துல உளுந்து செத்துருச்சு. அந்த அண்ணா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நம்ம என்னன்னு குண்டத்துக்கு போடுதுவே. இது தெரியாத அந்த தோட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே கடவுளே. இனிமே எந்த தோட்டத்துக்கு போனாலும் கிணத்த மட்டும் எட்டியே பார்க்க கூடாது. கிணத்தங்கிற பக்கம் போய் விடுறது. இனிமே இங்க பம்பு செட்ல போய் குளிக்க பயமாவெல்லாம் இருக்கும். இதோ சொல்லிய கதையெல்லாம் கேட்டாலே வயிற்று கலக்குது. இவ சரண்யா, என்ன செஞ்சனா? பேசட்டிக்கு நம்ம பம்பு செட்லாம் ஒன்றும் குளிக்கானா, வீட்டுக்கே போயிருவோமா? ஏன் இதுவ சொல்ற கதையெல்லாம் கேட்டா பயமா இருக்கு. கடத்துக்குள்ள குதிச்சு திங்குதுவே, பேய் சுத்து திங்குதுவே, கொலுசு சத்தம் கேட்குங்குதுவே, மதிய நேரத்துலலாம் பேய் அங்கங்க சுத்தங்குதுவே. பயமா இருக்கு எனக்கு. இந்த பேய் பூதம் பிசாசுனாலே பயம். பேய் படம் பார்க்கணுனாலே நான் பார்க்க மாட்டேன். இவ்வளோ என்னன்னா இப்படி பயமுறுத்தி அழுவே. ஆமா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இது உண்மையா பொய்யான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்கு. வில்லேஜ்லாம் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதான் வா நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு. வரணுமே, உங்க அண்ணனும் வர மாட்டேங்க, எங்க அண்ணனும் வர மாட்டேங்கானே. ஆமா, எல்லாம் இவனோட சொல்லணும். இவனோட நம்பி வந்தது பெரிய தப்பா போச்சு. இனிமே இவனை கூட எங்கேயும் போகக்கூடாது. எத்தனை பேர் எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதுவும் இந்த வேட்டைக்கு போவான் இங்க சதீஷ், அவன் கூட வந்து சொல்லுவான் அந்த சைடு கொலுசு சத்தம் அடிச்சு நாங்க பயந்து ஓடி வந்துட்டோன்னு. அதுவும் மதிய டைம்ல இந்த 12-1 மணிக்கெல்லாம் போனா அவ்வளவுதானா, ரொம்ப பயமுறுத்துமா. இப்ப சோனி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதோ? அந்த அக்கா ஒரு தடவை சதீஷ் முன்னாடியே வந்து நின்று என் கொலுசு காணோம், கொஞ்சம் எடுத்துதான்னு சொல்லி கேட்டுச்சான். அவன் பயந்து ஓடி வந்துட்டானா. பேய் கொலுசை தொலைச்சிட்டுன்னா அதுக்கு கண்டுபிடிக்க முடியாதாமா? ஐயோ சஞ்சய், அது அப்படி இல்லை. அது அந்த அக்கா கணத்துல விழும்போது வெளியில அப்புறம் பாடி எடுப்பாங்கல்ல, எடுக்கும்போது அந்த கொலுசு மட்டும் கலந்து கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு போல இருக்கு. அவங்க ஒத்தக்கால் கொலுசு மட்டும்தான் அவங்க காலில் இருந்துச்சான். அதனால ஒத்தக்கால் கொலுசு அவங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஒரே அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது வந்தா போனா என் கொலுசை கொஞ்சம் எடுத்துதாங்கன்னு. லவ் ஃபெயிலியர்ல செத்து போனா கொலுசை தேடியா வரணும்? எவன் விட்டுட்டு போனானா விட்டுட்டு போனவன் அவன் வீட்டுக்கு தானே போனோம். எதுக்கு இது கொலுசை தேடிட்டு கிடக்குது இந்த பேய்? அப்படி சொல்லி ஷாம், இது லாஜிக்கான கேள்வி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க கேள்விப்பட்டதை தான் சொல்றோம். ஆமா சந்தியா, அவன் சொல்றது சரிதானே. லவ் ஃபெயிலியர்ல செத்து போன பொண்ணு பியாயா அலையுது அப்படின்னா அந்த பியாயி யார் மூலமா நம்ம யாருக்கு காரணமா சாவதுக்கு அவங்க கிட்ட தானே அந்த பியாய் போனோம். அதை தவிர்த்து அது இதுக்கு கொலுசு தேடி சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பொண்ணுங்களுக்கு அதோட ஆக்சசரிஸ் முக்கியமா இருக்கு. ஒருவேளை அந்த கொலுசு அவங்க லவ்வர் வாங்கி கொடுத்ததா இருக்கும். அதை வாங்கி எடுத்து போட்டுக்கிட்டே போலாமே நினைச்சிருக்குமோ என்னமோ. இன்னும் கொலுசு கிடைக்காதனால லவ்வர் அண்ணனை தேடாம இருக்கு. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அட போங்க ப்ரோ, எங்களுக்கு என்ன நியூஸ் தெரியுமோ அதை தான் நாங்க சொல்ல முடியும். அதான் நாங்க இதை கட்டுக்கதை இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்றோம். அதான் எல்லாரும் வாங்க போய் அந்த கணத்தை எட்டி பார்த்துட்டு இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே யாரும் வர மாட்டேங்கல. நீங்க எல்லாம் வரலனாலும் பரவாயில்ல, அந்த கிணறு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே அந்த பியாய் கொலுசு மட்டும் கேட்டுச்சுன்னு வைக்கி, கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த கொலுசை தேடியே எடுத்து கொடுத்துட்டு வரேன். டேப்பா, நீங்க இன்னும் நம்பல நினைக்க, அதனாலதான் இவ்வளவு எகத்தாளமா பேசுறீங்க. ஆமா, நான் நம்பல. அதுவும் நீங்க ஒரு உருட்டுனே பாருங்க, வரைய போறையிட்டெல்லாம் கொலுசு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு. அந்த கதையை தான் நம்பவே முடியல. போங்க, நீங்க நம்புங்க, நம்பலன்னா இருந்தாலையும் போங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? சியாமண்ணா, நீங்களும் ஒண்ணு அங்க போக வேண்டாம், வாங்க அவ்வளோ வீட்டுக்கு போவோம். எனக்கு பயமா இருக்கு. வாண்டு பம்பு செட்ல குளிக்காண்டாமா, வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு போலாம். இனிமே எங்க பம்பு செட்ல குளிக்காது, அவ்வளோ பேய் கதையை சொல்லி பயமுறுத்தியாச்சு. இனிமே பம்பு செட்டு பக்கம் போனனாலே பயமா இருக்கு. அந்த பேய் கதைக்கும் பம்பு செட்டுக்கும் என்ன இருக்கு? நம்ம பாட்டுக்கு குளிச்சுட்டு போவோம். நம்ம தோட்டத்துல பம்பு செட்டு பக்கத்துலயே தான் இருக்கு கிணறு. எனக்கு பயமா இருக்குல்ல. அவங்க சொன்னது வேற கிணறு, நம்ம கிணறு கிடையாது. அதனால நீ ஒன்றும் பயப்படாத. எல்லா கிணறும் ஒண்ணுதான். அந்த கிணறா இருந்தா என்ன, இந்த கிணறா இருந்தா என்ன, எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் குளிக்காண்டா, வாங்க போவோம். சஞ்சனா, உனக்கு உங்க தோட்டத்துல குளிக்க பயமா இருந்துச்சுன்னா எங்க தோட்டத்துல குளி. நல்லா அழகா தொட்டிலே நிறைய தண்ணி கிடக்கும், நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீச்சல் அடிக்கலாம். ஆமா, அது கூட நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க வீட்டுக்கே போறோம். வாயாடி, நீயா பயப்படுற? நான் உன்னைய பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன் சஞ்சனா, இப்படி பயந்து சாவுற. வாங்கல ரெண்டு பேரும் கடை பேத்திக்கிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் வாங்க. அட என்ன மரியாதை எல்லாம் தேயுது. ஆமா, சொல் பேச்சு கேட்கலன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி சரி, என்ன கொஞ்ச நேரம் இரு, சாப்பாடு செய்யறவலாம் சாப்பிட்டுட்டு போகும் தோட்டத்துல, நல்லா இருக்குமாமே.
நாங்களே அடுத்த வாரம் வந்து இங்க வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். நீ என்னன்னா போலான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த வாரம் நானும் வர மாட்டேப்பா. அத உங்க கூட எல்லாம் நாங்க சுத்தமா வர மாட்டோம். இன்னைக்கு வந்தே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா? அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டிய? அதுவா சரியான ஜொல்லு வண்டின்னு. ஹே, என்ன பார்த்து அப்படி சொன்ன? இல்ல உங்களை பத்தி சொல்லல. யாருங்க சொல்லு விட்டுக்கிட்டு இருந்தாவளோ அவியல தான் சொன்னேன். வாயாடி அடங்கு. நீ மூடல. சோறு காணுமா? அதெல்லாம் காணும். இன்னும் வாளியில கொஞ்சம் சோறு இருக்கு. வீட்டுல இருந்த சோறையும் கொஞ்சம் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் குழம்பு எல்லாம் ஊத்திட்டு வாங்கன்னு எல்லாம் ஊத்திட்டு வந்திருக்காரா. இருக்கு, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். லட்சுமி சோறு ஆக்கிட்டியா? ஆமா, சோறு கறி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. என்ன உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டா? இல்ல சும்மா தான் கேட்டேன். பிள்ளைகளும் சாப்பிடணும்ல, அதுகளுக்கு பசிக்கொள்ள நேரம் ஆகுதுன்னு தான். உமரு அக்கா பிள்ளைல ஒண்ணு நான் பட்டினி போட்டுறேன்டே. ஒய் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன். அதுகளுக்காண்டி தான் மெனக்கட்டு கடந்து நான் இப்ப சோறு கறி ஆக்கிட்டு அடக்கேன். பொடி வருவாரு எங்க அக்கா பிள்ளைய பட்டினி போட்டுருவானோன்னு. அப்படியெல்லாம் போட மாட்டேன். அட அதுக்கு இல்லை லட்சுமி, நான் அங்கே கோணியில் சாக்கெல்லாம் எடுத்து கட்டிட்டேன். அதான் நீங்களே வேற அங்கே வேலி பக்கத்தில் கிடக்க முருங்கைக்காயெல்லாம் எடுத்தியெல்லாம் எப்படி என்னன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். உடனே நீ வந்துருவா. ஆமா அவ்வளவு முருங்கைக்காயும் பறக்கியாச்சு. கோணி சாக்கில் போட்டு அவ்வளோத்தையும் வச்சுட்டீங்களா? பத்திரப்படுத்திட்டீங்களா முருங்கைக்காய? ஏதாவது வேற ஆடு மாடு பரலை திறந்துட்டு வந்துச்சுன்னா வேற அவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிடும். பார்த்து பத்திரம். ஆமாம் அதுக்கு தான் சீக்கிரமாக கோணியில் போட்டு வச்சுட்டேன். இனிமேல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா சின்ன முருங்கை அங்கே புது முருங்கை வச்சுருந்தோம் பேர், அங்கே கொஞ்சம் காய் தான் கிடக்கும். அதை பறிச்சுட்டேன்னா சந்தைக்கு கொண்டு போயிடலாம் அவ்வளோத்தையும் இன்னைக்கு. சாப்பிட்டுட்டு பொறுமையா பறிச்சுக்கிடலாம். அதை இந்த சோறெல்லாம் வடிச்சாச்சு. வேணா நீங்களும் உட்காருங்க. பட்டைக்கு ஓலை வேணா ஒரு 4 ஓலை வெட்டிட்டு வரீங்களா? சாப்பாடை பட்டையில போட்டு கொடுத்துடலாம். பட்டையில் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். வாழையில இருக்குமே, வாழை மரத்துலேருந்து 4 இலை வெட்டிட்டு வரட்டுமா? வாழையில சாப்பிட்டா தான் பருப்பு கறி அழகாக இருக்கும். கஞ்சின்னா தான் பட்டையில் குடிக்க நல்லா இருக்கும். சரி, ஏதோ ஒன்று வெட்டிட்டு வாங்க போங்க. நான் வாழையிலையே வெட்டிட்டு வரேனே. பட்டைக்கு உலைய வேற வெட்டணும், அதெல்லாம் கழுவணும், வேற பட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அது நேராகும். வாழையிலன்னா போதும், 4 வெட்டினோமா போட்டு தண்ணியை தொளிச்சு திங்கிறதுக்கு பிள்ளைகள் உட்கார்ந்துரும். நான் வாழையிலையே வெட்டிட்டு வரேன். சரி போங்க. ஏ பிள்ளைகளா, என்ன பண்ணிட்டு அடக்கிய? வாங்க சாப்பிடலாம்.